ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நாம் மோவாபியர்களை குறித்து பார்க்க போகிறோம். போன வாரத்தில் அம்மோனியர்களை குறித்து பார்த்தோம். அந்த ஆவி எப்படி செயல்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி மோவாபியர்களை குறித்து பார்க்க போகிறோம். செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில காரியங்களை முன்னாடியே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட ஒரு சிலர்னு சொல்லலாம், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, போன வாரம் அந்த அம்மோனிய ஆவிகளை குறித்து அந்த செய்தியை கேட்ட பிறகு எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்படின்னு சில பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஒரு விஷயம் நான் போன வாரமே சொன்னேன், இது பார்ட் 1 மாதிரி தான். இது வந்து மோவாபியர்களையும் அம்மோனியர்களையும் சேர்த்து கேட்கணும், ஒரே மெசேஜாக கேட்கணும். டைம் இல்லைன்றதுனால தான் ரெண்டாக பிரித்து சொல்கிறோம். ஸோ அதனுடைய கன்க்ளூஷன் நான் இன்னும் உங்களுக்கு சொல்லலை, அதனுடைய முடிவு எப்படி, இந்த ஆவி இவ்வளோ பயங்கரமானதுன்றதை சொன்னேனே தவிர அதனுடைய முடிவு எப்படி இருந்தது, எப்படி தேவன் மேற்கொண்டான்றதை இன்றைக்கி நான் கன்க்ளூஷனில் தான் சொல்ல முடியும். ஸோ பயப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. எப்பேற்பட்ட பொல்லாத ஆவியாக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அதன் மேலே வெற்றி சிறந்தாயிடுச்சு, முடிச்சிட்டாரு. ஸோ நம்ம அதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று என்ன கேட்டாங்கன்னா, இந்த ஆவிகள்லாம் எப்படி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது, கண்டுபிடிக்கிறது, இது எங்கள் வாழ்க்கையில் செயல்படுதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கும் நான் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்காதீங்க. என் வாழ்க்கையில் இந்த ஆவி செயல்படுதா, அந்த ஆவி செயல்படுதா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கும் போது எந்த ஆவி வந்தாலும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஆவிகளுடைய தன்மை என்ன அப்படின்றத தான் உங்களுக்கு நான் விளக்கி சொன்னேன். அதே போல் நீங்கள் ஜெபிக்கும் போது, ஒரு தேசத்திற்காக ஜெபிக்கும் போது, ஒரு குடும்பத்திற்காக ஜெபிக்கும் போது, இதுதான் பிரச்சனைன்றதை புரிந்து கொள்வதற்காகத்தான் உங்களுக்கு இதெல்லாம் நான் வந்து சொன்னேனே தவிர, உங்கள் வாழ்க்கையில் என்ன வருது ஏது வருதுன்னு ஆராய்ந்து பார்ப்பதை பார்க்கிலும் கர்த்தரை பற்றி கொள்ளும் போது எந்த சேதமும் நமக்கு நேரிடாது. ஸோ நம்ம பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து பரிசுத்த ஆவியானவரை பிடித்து கொண்டோன்னா எதுவும் நம்ம கிட்ட வர முடியாது, நம்ம வாழ்க்கையில் அது செயல்பட முடியாது. ஸோ இது அடுத்தது. அதே போல் இந்த ஆவிகளை குறித்து நீங்கள் போய் இன்னும் மேற்கொண்டு நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன்னு எதுவும் செய்யாதீங்க. அது ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், அதையும் நான் சொல்கிறேன். நானே இந்த காரியத்தெல்லாம் வந்துட்டு இது நாள் வரைக்கும் சொல்லலை. கர்த்தர் சொன்னதுனால தான் இந்த சப்ஜெக்டே நான் எடுத்தேன். இல்லைனா அவ்வளோ ஈஸியாக இந்த ஆவிகளோட நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணுன்னு நினைக்காதீங்க. யூடியூப்பில் நான் இன்னும் ஆழமாக சர்ச் பண்ணி பார்க்குறேன்னு சாத்தானின் ஆழங்களுக்குள்ளே போகாதீங்க. அதையும் நான் கைண்ட் ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். ஏன்னா அந்த அழைப்பு இல்லாதவங்க, அதற்காக தேவனால் பிரித்தெடுக்கப்படாதவங்க அதை செய்யும் போது ஈஸியாக வஞ்சிக்கப்பட்டு அதில் விழுந்து போயிடுறாங்க. நிறைய இது மாதிரி என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். அதே போல் இந்த கானானிய தெய்வங்களை குறித்து, இந்த ஆவிகளை குறித்து சுரேஷ் ராமச்சந்திரன் அப்படின்றவருடைய செய்திகள் இருக்குது. அதில் அவர் கொடுத்த வார்னிங் தான். அவரை வந்து தேவன் அதற்காக அழைத்தார், அதை பற்றி கற்றுக் கொடுத்தார். அவர் வந்து டீமனாலஜி படிச்சிருக்காரு, பிளாக் பைபிள், சாலமோன் எழுதின பிளாக் பைபிள் படிச்சிருக்காருன்னா அவருக்கு அது கொடுக்கப்பட்டது, அவர் படித்தார். அதுலேயும் அவருக்கு அவ்வளோ போராட்டம் வந்துச்சு. அதெல்லாம் மேற்கொண்டு தான் இன்றைக்கி அவர் இதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து செய்திகளை கொடுக்கிறார். ஆனால் அவரே கொடுத்த வார்னிங் என்ன அப்படின்னா, இந்த அம்மோனே ஆவிகள், இந்த மோலேக்கா இருக்கட்டும், கீமோஷா இருக்கட்டும், இப்படிப்பட்ட அந்த கானானிய தெய்வங்களுடைய பிக்சர்ஸை கூட டவுன்லோட் பண்ணாதீங்க, ஃபோனில் வச்சுக்காதீங்க, உங்கள் டெஸ்க்டாப்பில் வைக்காதீங்க, அதை பார்க்கணுன்னு நினைக்காதீங்க. ஸோ போன வாரமே வந்து இப்போ என்னுடைய கணவர் என்ன சொன்னார்னா, இந்த அம்மோனி ஆவிகளுக்கு அந்த தெய்வத்தோடைய பிக்சரை வந்து போடலாமா, அந்த பிக்சர் போடும்போது அதை போடலாமா அப்படின்னும் போது நான் தான் சொன்னேன், வேண்டாம். ஸோ இது நான் வந்து ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன். அதோடு நம்ம துணிஞ்சு போய் வம்பிழுக்க வேண்டாம், அது இருக்கட்டும், நாம் நம்ம வேலையை பார்ப்போம். அந்த ஆர்வமே வேண்டாம் அப்படின்றது அது வந்து நான் ஒரு, ஏன்னா நீங்கள் வந்து தெரியாமல் செஞ்சிடக்கூடாது. அதனால நான் இதை வந்து உங்களுக்கு இப்போவே நான் சொல்கிறேன். அதே போல் இன்னொரு காரியம், போன வாரம் வந்துட்டு இப்போ இந்த அம்மோனியர்கள் வந்துட்டு கீமோஷ் அந்த தெய்வத்தை வழிபட்டதாக சொன்னேன் இல்லைங்களா. ஆக்சுவலாக அம்மோனியர்கள் மோலேக்கை வழிபட்டாங்க, மோவாபியர்கள் கீமோஷ் அதை வழிபட்டாங்க. பேரில் தான் வித்தியாசமே தவிர அந்த ஸ்பிரிட்டோடைய ஆளுகையெல்லாம் ஒரே விஷயம்தான். ஸோ அதையும் இப்போ நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ குழப்பிக்காதீங்க. ஒரு சில வசனத்தில் பார்த்தீங்கன்னா அம்மோனியரின் தெய்வம் வந்துட்டு மோலேக்கு, மோவாபியரின் தெய்வம் தான் கீமோஷ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மோலேக்கோ கீமோஷோ அதுக்கு பிள்ளைகள் தான் பலியாக கேட்டுச்சு. ரெண்டுமே பிள்ளைகளை தான் பலியாக கேட்டுச்சு. அதே போல் அம்மோனிய ஆவியையும் மோவாபி ஆவியையும் நீங்கள் பிரிக்கலாம் முடியாது. ரெண்டும் ஈக்குவலாக செயல்படும், ஒன்றி தான் செயல்படும். அது இன்றைக்கி நம்ம பார்ப்போம், செய்தியில் நம்ம பார்ப்போம். என்னென்னா தனித்தனியாலாம் செயல்படாது, ஒன்று சேர்ந்து தான் செயல்படும். ஸோ ஒரு வசனத்தை சொல்கிறேன், அதில் அந்த ஆவிகள், அந்த தெய்வத்தினுடைய பெயர்கள் இருக்குது. அதை நான் வசனத்தை சொல்கிறேன். 2 ராஜாக்கள் 23 2 ராஜாக்கள் 23 13 14 வசனங்கள்.
எருசலேமுக்கு எதிரே இருக்கிற நாசமலையின் வலது புறத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் சீதோனியரின் அருவருப்பாகிய அஸ்தரோத்திற்கும் மோவாபியரின் அருவருப்பாகிய காமோஸுக்கும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, மோவாபுடைய அருவருப்பு யாருன்னு சொல்கிறாங்க, கீமோஷ். பட் வேறு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மில்காம் அப்படின்வாங்க. ஸோ அந்த பேர்களை வச்சு நீங்கள் குழப்பி கொள்ளாதீங்க, அது இருந்துட்டு போட்டோம். அம்மோனியர்கள் எதை வழிபட்டாங்களோ அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மில்கோமுக்கும் கட்டி இருந்த மேடைகளையும் ராஜா தீட்டாக்கி சிலைகளை உடைத்து விக்கிரகங்களை நிர்மூலமாக்கி அவைகளின் ஸ்தலத்தை மனுஷரின் எலும்புகளால் நிரப்பினான். ஸோ இது ஒரு ராஜா பின்னாட்களில் செய்வார். அந்த கோயிலெலாம் இடிப்பார், மேடைகளை தகர்த்து போடுவார். ஸோ இந்த ஆவிகளுடைய பெயர்களை வச்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. மோவாபியர் அம்மோனியர் வழிபட்ட அந்த தெய்வங்கள் பிள்ளைகளை பலியாக கேட்டது, நரபலி கொடுத்ததை பிரதானமாக வச்சுருந்தாங்க. அதை தவிர இன்னும் மற்ற தெய்வத்தெல்லாம் வணங்கி கொண்டு தான் இருந்தாங்க, நிறைய நாச வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் பிரதானமாக அவர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை பலி கொடுத்தது. பின் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களும் இதே பாவத்தை செய்தாங்க. கானானியர்களும் கூட இந்த தெய்வத்தை வழிபட்டிருக்காங்க. ஸோ இது தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது. பட் பிரதானமான தெய்வம் வச்சு, ஒரு குல தெய்வம்னு வச்சுக்குவாங்க இல்லையா, எல்லாத்தையும் கும்பிட்டாலும் ஒரு குல தெய்வம்னு, அந்த மாதிரி எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த ரெண்டு பேரும் மோவாபியரும் அம்மோனியரும் இந்த தெய்வங்களை மோளேக்கு கீமோஷ் இதை வணங்கினார்கள், பிரதானமாக வணங்கினார்கள். இதற்கு அவர்கள் பிள்ளைகளை பலியாக கொடுத்தார்கள். எப்போ செய்வாங்க அப்படின்னா, ஒரு யுத்தத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னும் போதோ, இல்லை தங்களுடைய எதிரிகள் தங்களை நெருக்குறாங்க, ரொம்ப ஆபத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஈஸியாக தங்கள் பிள்ளைங்களை தூக்கி பலியாக ஒப்பு கொடுத்துருவாங்க. இதை தவிர அவங்க திருவிழா கொண்டாடும் போது, அதற்காக சிறப்பாக பிரார்த்தனை செய்யும் போதும் பிள்ளைகளை பலியாக கொடுப்பது உண்டு. ஸோ இது வரைக்கும் புரியுதுங்களா? ஸோ போன வாரம் நம்ம அம்மோனி ஆவிகளை குறித்து பார்த்தோம், அது எப்படி தந்திரமானதுன்னு பார்த்தோம். அதில் உங்களுக்கு நான் உதாரணமாக நிறைய பேரை பற்றி உங்களுக்கு சொன்னேன். குறிப்பாக தாவீதை குறித்து பார்த்தோம், எப்படி அவனை அது வஞ்சித்தது, எப்படி பாவத்தில் விழ வச்சது. அதே போல் யெப்தாவை குறித்து பார்த்தோம், நெகேமியாவை குறித்து பார்த்தோம், அவங்க வாழ்க்கையில் இந்த ஆவிகள் எப்படி கிரியை செய்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே போல் தாவீதை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்வேன், தாவீது அம்மோனிய ராஜாவினுடைய கிரீடத்தை தலையில் வைத்ததுக்கு பதிலாக காலுக்கு கீழே போட்டு மிதிச்சிருந்தான் அப்படின்னா அவன் ஜெயிச்சிருப்பான். ஆனால் அவன் தலையில் வைத்த பிறகு அந்த ஆவி இவனை கண்ட்ரோல் பண்ணதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனாலும் தேவன் கிருபையுள்ளவர், எல்லாத்துலேருந்து தாவீதை தப்புவித்தார். சில பிரச்சனைகளுக்குள்ள போனது போல இருந்தாலும் தாவீது திரும்ப திரும்ப தேவனை பற்றி கொண்டதுனால அந்த பாடுகளின் மத்தியிலும் தேவன் தாவீதோடு இருந்து தாவீதை தப்புவித்தார். ஸோ எதற்கு சொல்கிறேன்னா, ஒரு எச்சரிப்புக்காக. அவ்வளோ ஈஸியாக இடம் கொடுத்துறாதீங்க, அந்த ஆவிக்கு இடம் கொடுத்துறாதீங்க. ஒருவேளை அந்த ஆவிக்கு இடம் கொடுத்துட்டீங்க, அது ஆளுகை செய்யுது உங்கள் வாழ்க்கையிலனா கூட, இப்போ கர்த்தரை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணாலும் கர்த்தர் நம்மை அதிலிருந்து விடுவித்து காத்துக்கொள்வார். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? மறுபடியும் நான் அந்த உபாகமத்தின் புஸ்தகத்தில் எழுதின வசனத்தை வாசிச்சுட்டு இன்னைக்கு நம்ம மோவாபிய ஸ்பிரிட்டை குறித்து பார்க்கலாம். உபாகமம் 23:3. உபாகமம் 23:3. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் உட்படலாகாது. ஸோ என்றென்றைக்கும் மோவாபியனும் அம்மோனியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படக்கூடாது, அவங்க உள்ள வரக்கூடாது. இதனுடைய அடிப்படையில் தான் நம்ம இந்த செய்தியவே பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதை எப்படி தேவன் மாற்றினார், இதிலிருந்து எப்படி தேவன் அந்த நபர்களை தெரிந்து கொண்டார் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஸோ முதலாவதாக இவர்களுடைய வழிபாட்டு முறை, நான் சொன்னது போல அவங்க பிள்ளைகளை பலி கொடுப்பாங்க. அதற்கு மோவாபியர் என்ன பண்ணாங்கன்றதுக்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? 2 ராஜாக்களின் புஸ்தகம், 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 27வது வசனம். 2 ராஜாக்கள் 3:27. அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாக போகிற தன் சேஷ்ட புத்திரனை பிடித்து அலங்கத்தின் மேல் அவனை சர்வாங்க தகனமாக பலியிட்டான். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் மேல் கடும் கோபம் மூண்டதினால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பி விட்டார்கள். ஸோ மோவாபில் ஒரு ராஜா இருக்கான், அந்த ராஜா செய்த காரியம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். ஸோ 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்தில்
ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி. ஸோ என்ன நடக்குது? எல்லாருக்கும் ஆகாபை குறித்து தெரியுமா? இஸ்ரவேலின் ராஜா ஆகாப், ஏசபெல், அவங்கள தெரியும் இல்லையா? அந்த ஆகாப் வந்து இப்போ செத்து போயிட்டான். அவன் மரணம் அடைந்த பிறகு அவனுடைய பையன் யோராம் அவன் என்ன பண்ணுறான்? இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக முடிசூட்டி கொள்கிறான். ஸோ இதுதான் பேக்ரவுண்ட். இஸ்ரவேல் மேலே யோராம் ராஜாவாக இருந்தபோது யூதாவின் மேலே யோசபாத் ராஜாவாக இருக்கான். ஸோ இஸ்ரவேல் யூதா ரெண்டும் தனித்தனியாக இருக்கும். யூதா வந்து 2 கோத்திரம், இஸ்ரவேல் வந்து 10 கோத்திரம். ஸோ இஸ்ரவேலின் ராஜா யாரு? யோராம். யூதாவின் ராஜா யாரு? யோசபாத். அந்த நாட்களில் ஒரு சம்பவம் நடக்குது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், ஆனாலும் தன் தகப்பனை போலும் தன் தாயை போலும் அல்ல, தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான். என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான். ஸோ இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் எப்படி இருக்கிறான்? பாவத்தில் சிக்கொண்டு இருக்கிறான். என்ன பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலை வழிபாடு, மற்ற தெய்வங்களை வணங்குவது, அந்த தெய்வத்துக்கு ஆராதனை செய்வதுன்ற இப்படிப்பட்ட பாவத்தை அவன் விட்டு விலகலை. இன்னும் அந்த பாவத்திலேயே தான் அவன் இருக்கான். இஸ்ரவேலின் ராஜா இந்த பாவத்தில் தான் இருக்கான். அப்போ என்ன நடக்குது? 4வது வசனம், மோவாபின் ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகள் பெருத்தவனாய் இருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தான். ஸோ இஸ்ரவேலின் மேலே யோராம் ராஜாவாக இருக்கும் போது மோவாபின் ராஜாவாகிய மேசா இவங்களுக்கு அடிமையாக இருக்கான். இதுக்கு கப்பம் கட்டுவான். நம்ம ஊரில் எப்படி ஒரு ராஜா இன்னொரு நாட்டை பிடிச்சிட்டா அவங்க கப்பம் கட்டணும், அது மாதிரி இந்த மோவாபிய ராஜாவாகிய மேசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு கப்பம் கட்டி கொண்டு இருந்தான். என்னைக்கு இந்த யோராமுடைய தகப்பன், அந்த ஏசபேலுடைய கணவன் வந்து மரித்து போனானோ, இவனுக்கு இப்போ தைரியம் வந்துருச்சு. அவன் போயிட்டான், ஏசபேல் செத்துட்டா, ஆகாப் செத்துட்டான், இனி நான் ஏன் கப்பம் கட்டணும்? அவன் பையன் என்ன பெரிய ஆளா? நாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம், நாம் அப்படியே விடுதலை ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி மோவாபின் ராஜா இப்போ திட்டம் போடுறான். ஸோ அடுத்து என்ன நடக்குது பாருங்க. ஆகாப் இறந்து போன பின் மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். ஸோ என்ன நடக்குது? அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவில் இருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை எல்லாம் லக்கம் பார்க்க போய், மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். ஸோ என்ன பண்ணுறான்? தனியாக போய் சண்டை போட முடியல. இப்போ சப்போர்ட்டுக்காக யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கூட வந்து சண்டை போடப்படி கூப்பிடுறான். இவங்க 2 பேரும் இங்கே பண்ண தப்பு என்ன? மோவாபியரை உற்றுன்னு தேவன் சொன்னார். போன தரமே நம்ம பார்த்தோம், அம்மோனியரையும் மோவாபியரையும் உட்டுடு. கர்த்தர் சொன்னால் ஒழிய நீ வாலண்டியராக போய் அவங்க கிட்ட சண்டை போடாதன்னு திரும்ப திரும்ப தேவன் எச்சரிப்பு கொடுத்தார். அப்படி பார்க்கும்போது இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமை கூட என்ன சொல்லலாம்? எங்கள் அப்பா கிட்ட அவன் அடிமையாக இருந்தான், என்கிட்ட கலகம் பண்ணுறான், நான் சண்டை போட போகிறேன்னு ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துக்கு அவசியமே இல்லை, அவன் கூட சேர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவன் என்ன பண்ணுவான்? அப்படியே அவன் என்ன பண்ணுவான்? புறப்பட்டு போய், நான் உன் கூட வரேன், நான் உன்னை சப்போர்ட் பண்ணுறேன்னு. இப்போ இந்த 2 ராஜாக்கள் ஒன்றாக சேர்ந்துட்டாங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம், யூதாவின் ராஜாவாகிய யோசபாத், இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இப்போ மோவாபில் போய் சண்டை போடணும் அப்படின்னா அவங்க ஏதோம் வழியாக தான் போகணும், அந்த தேசத்தின் வழியாகத்தான் போகணும். ஸோ ஏதோமின் ராஜாவையும் கூட கூப்பிட்டுக்குவாங்க, நீயும் எங்கள் கூட வா, நம்ம போய் யுத்தம் செய்யலான்னு. ஸோ இந்த 3 ராஜாக்களும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு யுத்தத்துக்கு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பள்ளத்தாக்கில் எங்கேயுமே தண்ணி கிடைக்காது. தண்ணியே கிடைக்காம இவங்க ரொம்ப தவிச்சு போய், ஆஹா நம்ம செத்துருவோம் போல இருக்கு, இதுலேயே நம்ம செத்துருவோம் போல இருக்குன்னு பயம் உண்டாகும் போது தான் யோசபாத் சொல்லுவான், நாம் ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட விசாரிக்கலாமே, இப்போ தான் புத்தி வருது. ஆண்டவரை கேட்காம வந்துட்டோம், யுத்தத்துக்கு பிரச்சனை வந்துருச்சு, ஏன் நாம் ஒரு தீர்க்கதரிசிகிட்ட விசாரிக்கலாமே அப்படின்னு. நம்ம எல்லாருக்கும் ஃபேமஸாக ஒரு வசனம் ஞாபகம் இருக்கும் தெரியுமா? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். அதுக்கு முன்னாடி நடக்கிற கதை தான் இது. நாம் அந்த வசனத்தை மாத்திரம் பிடிச்சுக்குவோம்,
முன்னாடி என்ன நடந்துச்சு, பின்னாடி என்ன நடந்துச்சு, இது யாருக்கு சம்பவித்ததுன்றதை நிறைய பேர் பார்க்கிறதே கிடையாது. ஸோ அப்படி அவங்க வந்து தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படும் போது அவங்களுக்கு புத்தி வருது. அவங்க ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட போய் விசாரிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணும்போது அங்கே இருந்த நபர் தான் எலிசா. எலிசா கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னும் போதே யோராம் வந்து பயப்படுறான். ஏன்னா எலியாவுக்கும் ஆகாபுக்கும் ஆகாது, எலிசாவுக்கும் ஆகாபுக்கும் ஆகாது. அவன் எவ்வளோ தப்பு பண்ணான்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவன் கொஞ்சம் யோசிக்கிறான். ஆனால் எலிசாவை விட்ட இப்போ வேறு வழி கிடையாது. ஸோ அங்கே வந்து அவங்க போய் எலிசா கிட்ட விசாரிக்கிறாங்க, யுத்தத்துக்கு போகட்டுமா, தண்ணி இல்லை, கஷ்டப்படுறோம் அப்படின்னு. அதற்கு எலிசா என்ன சொல்கிறான் பாருங்க. அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்திருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு எலிசா கோவப்படுறான். அவ்வளோ தூரம் அவனுக்கு யோராம பிடிக்காது. ஏன்னா அவன் பாவத்தில் இருக்கான். பாவத்தில் இருந்துட்டு வந்துட்டு என்ன நீ கர்த்தர்கிட்ட விசாரிக்கிற? இன்னைக்கு கர்த்தர் அதை தான் சொல்றாரு. உங்களை எதிர்த்து எத்தனை ஸ்பிரிட் வந்தாலும் சரி, நீங்க பாவம் பண்ணாம இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாப்பார். நானே போய் பாவத்தில் விழுந்துட்டேன் அப்படின்னா என்ன பண்ணாலும் ஆண்டவரால் நம்மளை காப்பாற்ற முடியாது. ஸோ அதனால தான் இந்த தீர்க்கதரிசிக்கு அவ்வளோ கோபம் வருது. 16வது வசனம் பாருங்க. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஸோ சொல்லிட்டாரு, மோவாபியர் ஒப்பு கொடுப்பாரு, தண்ணி கிடைக்கும், நீ போய் வாய்க்காலை வெட்டு, அதை தண்ணீரால் நிரப்புவார். சொன்ன பிறகு இவங்க வாய்க்காலை வெட்டுவாங்க, ஏதும் வழியாக தண்ணீர் பாய்ந்து வரும், பள்ளத்தாக்கு எல்லாம் நிரம்பிடும். இப்போ மோவாபின் ராஜா கேள்விப்பட்டுருவான், 3 ராஜா நம்மளை எதிர்த்து வராங்கன்றது கேள்விப்பட்டுருவான். ஸோ அவனும் ஆயத்தமாக தான் இருப்பான். நல்ல அதிகாலை நேரத்தில் சூரியன் ஒளி படும்போது அந்த தண்ணி வந்து ரத்த கலரில் தெரியும், செகப்பாக தெரியும். அந்த பள்ளத்தாக்கு மண்ணுக்கும் அந்த சூரியனுடைய வெளிச்சத்துக்கும் அந்த தண்ணியை பார்க்கும்போது, தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரத்தமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதை பார்த்தோன்னே மோவாபின் ராஜா நினச்சிக்குவான், ஓஹோ இந்த 3 ராஜாவும் அவனுங்களுக்குள்ளாரே அடிச்சுக்கிட்டு செத்துட்டானுங்க போல இருக்கு, ஒரே தண்ணியில் ரத்தமாக இருக்கு, நாம் இப்போ போய் ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு சொல்லி அவன் புறப்பட்டு வரும்போது யுத்தம் தொடங்கும். கர்த்தர் சொன்னபடி இந்த 3 ராஜாக்களும் மோவாபை எதிர்த்து யுத்தம் பண்ணி நல்லா ஜெயிச்சுக்கிட்டு வருவாங்க. ஸோ யுத்தத்தில் தோற்க போகிறோம் அப்படின்னு தெரியும் போது தான் அந்த மோவாபின் ராஜா என்ன பண்ணுவான், நான் முன்னாடி வாசித்தது போல 2 ராஜாக்கள் 3:27, அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாக போகிற தன் சேஷ்ட புத்திரனை பிடித்து அலங்கத்தின் மேல் அவனை சர்வாங்க தகனமாக பலியிட்டான். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் மேல் கடும் கோபம் மூண்டதினால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பி விட்டார்கள். ஸோ அந்த நேரத்தில் எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லி மோவாபின் ராஜாவாகிய மேசா என்ன பண்ணுறான், தன்னுடைய பையனை அடுத்து ராஜாவாக போகிற அந்த சேஷ்ட புத்திரனை மூத்த குமாரனை பிடிச்சு அந்த பட்டணத்தை சுற்றி இருக்க மதில் சுவர் இருக்கும்ல, அலங்கம் இருக்கும்ல, அவ்வளோ பெருசாக இருக்கும், அவ்வளோ உயரமாக இருக்கும். அதில் ஒரு பலிபீடத்தை கட்டி நெருப்பு மூட்டி அவன் பையனை அப்படியே அதில் தூக்கி போடுவான். தூக்கி போட்டு எரிச்சு அதை தன்னுடைய தெய்வத்துக்குன்னு சொல்லி அவன் அப்படியே சர்வாங்க தகனமாக கொடுப்பான். இதை பார்த்த உடனே சண்டைக்கு வந்த எல்லாருமே டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. என்ன தான் தைரியசாலியாக இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, அலங்கத்தின் மேலே அப்படியே தன் பிள்ளையை தூக்கி போட்டு பலி கொடுக்கறத பார்க்கும் போது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் உண்டாயிரும். ஒரு மாதிரி ஒரு மனஸ்தாபம் வந்துடும் இந்த ஜனங்களுக்கு. ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க. அந்த யுத்தத்தில் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் திரும்பி போயிடுவாங்க, மோவாபியர் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்கிறத விட அவனை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியே விட்டுட்டு இவங்கெல்லாம் திரும்பி போயிடுவாங்க. எதனால் திரும்பி போனாங்க, கர்த்தர் வார்த்தையை வரைக்கும் கொடுத்துட்டார், மோவாபியர் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஏன் ஜெயிக்க முடியல அப்படின்னா, இங்கே இஸ்ரவேலுடைய ராஜா கிட்ட பிரச்சனை இருக்குது. இவனே பாவத்தில் இருக்கும் போது கர்த்தரே வார்த்தையை கொடுத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் அங்கே நடந்தது. ஸோ நீங்கள் என்ன தான் எதிர்த்தாப்புல இருக்க ஸ்பிரிட்டு இது இப்படி அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்குள்ளற பாவம் இருக்கிற வரைக்கும், நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்க வரைக்கும் கர்த்தரே நினச்சாலும் வார்த்தையை கொடுத்தாலும் நம்ம வாழ்க்கையில் அது செயல்பட முடியாது. என் பாவத்திலேருந்து நான் வெளியில் வந்தால் தான் எனக்கு பூரணமான விடுதலை
கிடைக்கும். அப்போ இங்கே என்ன நடந்திருக்கும்னு சொல்லி அந்த பைபிள் ஸ்காலர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த காரியத்தை பார்த்தபோது பயந்துருக்கலாம், ஒரு திடீர்னு ஒரு திகில் வந்திருக்கலாம், இல்லை ஒரு குற்ற உணர்வு வந்திருக்கலாம். ஏன்னா இப்படி பண்ணிட்டான், அந்த இது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம், திரும்பி போயிருக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மோவாபியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த காட்சியை பார்க்கும்போது என்னன்னாலும் தங்களுடைய ராஜாவுடைய பையன் அடுத்து ராஜாவாக வேண்டியவன் அவனை தீயில போட்டு அவன் எரிச்சதை பார்க்கும்போது பயங்கர வைராக்கியம் அந்த ஆவி அவங்க மேலே இறங்கினதுனால இன்னும் ஃபோர்ஸாக யுத்தம் செய்திருக்கலாம். அதனால கூட இஸ்ரவேல் பின்வாங்கி போயிருக்கலாம். ஸோ எது எப்படியோ இந்த விஷயத்தை இந்த மோவாபியரின் ராஜா இருக்கான்ல மேசா, அவன் ஒரு கல்வெட்டில் எழுதி வைக்கிறான். சரிங்களா? அந்த கல்வெட்டு இன்னைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டு மியூசியத்தில் வைக்கப்பட்டு இருக்கு. அந்த கல்வெட்டில் 1868 அந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்படுது. அந்த கல்வெட்டில் தெளிவாக எழுதியிருக்கான். அந்த கல்வெட்டு பேர் மெஸ்ஸர் ஸ்டெல்லே அப்படின்ற ஒரு கல்வெட்டு. அதில் என்ன எழுதியிருக்கான் அப்படின்னா, நான் பெத்த பையனை என்னுடைய தெய்வத்துக்கு பலியாக ஒப்பு கொடுத்ததுனால நான் வணங்குகிற தெய்வம் எனக்கு அன்னைக்கு ஜெயத்தை கொடுத்தது, இஸ்ரவேலை நான் மேற்கொண்டேன், நான் ஜெயம் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கல்வெட்டில் அவன் எழுதி வச்சிருக்கான். ஆனால் யோசிச்சு பாருங்க, எழுதின ராஜாவும் இன்னைக்கு இல்லை, எழுதின தேசமும் இல்லை, அந்த ஜாதி இன்னைக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் இருக்கார், கர்த்தர் இருக்கார், கர்த்தருடைய ஜனம் இருக்குது. அதுதான் விஷயம். என்னதான் மோவாபிய ஆவியா இருக்கட்டும், அம்மோனிய ஆவியா இருக்கட்டும், பலமுள்ள ஆவியை போல தெரிஞ்சாலும், அவங்க பலசாலிகளை போல தெரிஞ்சாலும், உங்களை வீழ்த்திட்டாலும், நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, பாவத்தை விட்டு விலகும் போது நீங்க மீண்டு வந்துடலாம். ஆனா ஒரு நாளும் அந்த ஆவிகள் நிலையாக இருப்பது கிடையாது. அது ஒன்றுமில்லாமல் போவதற்காக நியமிக்கப்பட்டவைகள். அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ என்ன நடந்துச்சு? மோவாபியரின் அருவருப்பு, மோவாபின் தெய்வம் கேட்பது ரத்தம், ரத்தம் வேணும், உயிர் வேணும், நரபலி வேணும், இது மோவாபியரின் தெய்வம். ஆனா இஸ்ரவேலின் தேவன் கேட்பது கீழ்ப்படிதல். நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நில்லு, நீ ஒண்ணுமே இல்லாம போய் நின்னாலும் கூட நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன். இதுதான் நம்ம தெய்வத்திற்கும் அந்த பொல்லாத தெய்வத்திற்கும் இருக்கிற வித்தியாசமா இருக்குது. ஸோ இப்போ புரியுதுங்களா? நரபலி கொடுத்து அவங்க எப்படியெல்லாம் தன்னுடைய காரியத்தை சாதித்து கொண்டார்கள். ஸோ அடுத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உதாரணம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், நம்ம ஏற்கனவே தியானித்தது போல பாலாக்கினுடைய உதாரணம். பாலாக் யாரு? ஏற்கனவே ஒரு பெரிய மெசேஜ் எடுத்தேன். மோவாபின் ராஜாவாகிய பாலாக். பிலேயாம் ஞாபகம் இருக்குங்களா? பிலேயாம் ஞாபகம் இருக்கா? பிலேயாம் யாரு? சரி, நான் அந்த கதையவே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ மோவாபில் பாலாக் ராஜாவா இருக்கான். எப்போ அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது அவங்க இந்த மோவாப் வழியா அம்மோன் வழியா தான் கடந்து யோர்தானை தாண்டி கானானுக்குள்ள வரணும். ஸோ அப்படிப்பட்ட டைமில் நம்ம அம்மோன் புத்திரர்கள் என்ன செஞ்சாங்கன்றதை பார்த்தோம். அப்பம் தண்ணீர் கொண்டு போகலாம், அவங்கள ரிசீவ் பண்ணலை. ஆனால் இந்த மோவாபியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தபோது அது பெரிய ஜனக்கூட்டமாக இருந்தது. அவங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, எகிப்தின் ராஜ்யத்தை கவிழ்த்து போட்டு பார்வோனை நிர்மூலமாக்கி பயங்கரமாக அவங்க புறப்பட்டு வராங்கன்றத இந்த பாலாக் ராஜா கேள்விப்படுறான். பாலாக் யாரு? மோவாபின் மேல் ராஜாவா இருக்கிற ஒருத்தன் தான் பாலாக். ஸோ இந்த ராஜா கேள்விப்பட்டோன்னே இப்போ அவனுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. அந்த ஜனத்துக்கிட்ட ஆயுதம் கிடையாது, படை கிடையாது, போர் வீரர்கள் கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஆனால் அவங்க கிட்ட வேற ஏதோ ஒன்று இருக்கு. அதனால தான் அவங்க போகிற இடத்துலலாம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றது நல்லா தெரியுது. அதனால அவன் கண்டும் பிடிச்சிட்டான். அவர்களோடு கூட இருக்கிற தேவன் அவர்களை ஜெயிக்க வைக்கிறார். நல்லா பாருங்க, ஒரு மோவாபின் ராஜாவுடைய கண்ணுக்கு தெரியுது இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட இருக்க தேவன் பெரியவர், அவர் இருக்கிற வரைக்கும் அவங்க ஜெயிப்பாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனத்துக்கு தெரியல. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இதுதான் தெரியணும். எய்த்தாப்பில் இருக்க மோவாபியன் இவ்வளோ பயங்கரமானவன் அப்படின்னு நான் பார்க்கறத விட என்னோடு இருக்கிறவர் எவ்வளோ பெரியவர்ன்றதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் என்றைக்குமே ஜெயிச்சிருவோம். ஸோ இந்த ராஜா என்ன பண்ணுறான், நான் நேருக்கு நேர் இன்னும் யுத்தம் பண்ண வேண்டாம். அதுதான் மோவாபிய ஸ்பிரிட். அம்மோனிய ஸ்பிரிட்டாக இருக்கட்டும், மோவாபிய ஸ்பிரிட்டாக இருக்கட்டும், அவ்வளோ ஈஸியாக நேருக்கு நேராக யுத்தம் பண்ணாது. சைலண்ட்டாக தந்திரமாக உள்ள நம்மளை அட்டாக் பண்ணுறது அந்த ஸ்பிரிட்டோடைய வேலையாக இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இந்த ராஜா என்ன பண்ணுறான், பிலேயாமை கூப்பிடுறான். பிலேயாம் ஒரு நல்ல தீர்க்கதரிசி கிடையாது, அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி தான்.
ஸோ அவன் வந்து கர்த்தருடைய ஆளே கிடையாது. அவன் வந்து வேற ஒரு கேட்டகரியில் அவனை வைக்கலாம். அவன் வந்து என்ன பண்ணுறான், எங்கேயாவது போய் அவன் சபிச்சான் அப்படின்னா அந்த சாபம் அப்படியே நிறைவேறும். எங்கேயாவது போய் அவன் ஆசீர்வதிச்சான் அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் அப்படியே பழிக்கும். இது எல்லாத்தையும் இந்த மோவாபின் ராஜா கேள்விப்பட்டதுனால இப்போ தந்திரமாக ஒரு பிளான் பண்ணுறான். பேசாமல் இவனை கூப்பிட்டு வந்து சபிக்க வச்சுட்டோம்னா, இஸ்ரவேல் ஜனத்தை சபிச்சுட்டா ஈஸியாக நான் ஜெயிச்சிருவேன், இந்த ஜனத்தை நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லி நினச்சி இப்போ பிலேயாமுக்கு கூலி கொடுத்து வர சொல்கிறான். நமக்கு அந்த கதை தெரியும், ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ பிலேயாம் கிளம்பலாம் அப்படின்னும் போது 3 முறை அந்த கழுதை வழிமறிப்பார். தேவதூதன் வந்து கழுதையை வழிமறிப்பார், கர்த்தருடைய தூதன் வழிமறிப்பார், போகாதன்வார், எச்சரிப்பு கொடுப்பாரு, திரும்ப திரும்ப கேட்பான். அதையும் மீறி அவன் போவான். போகும்போது தான் தேவர் என்ன பண்ணுவார், நீ போ, நீ எப்படி சபிக்கிறன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ராஜா கிட்ட போய் இந்த பிலேயாம் சேர்ந்த போது 3 இடத்துக்கு பிலேயாம அவன் கூப்பிட்டுட்டு போய் இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கும்படி சொல்லுவான். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே கூப்பிட்டு போவான் அப்படின்னா பாகாலுடைய மேடுகளிலே ஏற பண்ணினான். ஸோ அந்த ஊரில் ஒரு இடம் இருக்குது. அந்த மேட்டிலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய கடைசி பாளையம் வரைக்கும் தெரியும், ஃபுல் வியூ கிடைக்கும் மலை மேலே இருந்து பார்க்கும் போது. பாகாலின் மேடுகள் அப்படின்னும் போது புரிந்து கொள்ளணும், அந்த இடத்துல மலை உச்சியில் அந்த பாகாலை அவர்கள் வழிபடுறாங்க, அந்த ஸ்தலம் தான் அது. ஸோ அங்கேருந்து பார்க்குறான், அங்கேருந்து சபிக்க சொல்கிறான். ஸோ இந்த பிலேயாம் என்ன பண்ணுறான், பலிபீடம் கட்டுறான், பலி செலுத்துகிறான், எல்லாம் முடிச்சுட்டு சபிக்கலான்னு சொல்லி போகும்போது தேவன் அவன் வாயில் ஆசீர்வாதத்தை வைக்கிறாரு, இஸ்ரவேல் ஜனத்தை ஆசீர்வதிக்கிறான். இப்போ பாலாக்குக்கு எப்படி இருக்கும், ஏன்டா உன்னை சபிக்க சொல்லி கூப்பிட்டு வந்தா நீ என்னடா ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்க, சரி இந்த இடம் சரியில்லை, எப்படி இந்த தெய்வம் சரியில்லை, இந்த இடம் சரியில்லை, வேற ஒரு இடத்துக்கு போவோன்னு கூப்பிட்டு போகிறான். அங்கே போனால் 2வதாக பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற சோப்பீமின் வெளியில் போகிறாங்க. அங்கேருந்து பார்க்குறான், பலி செலுத்துகிறான், சபிக்கலான்னு போகிறான். பார்த்தா திருப்பி தேவன் வந்து ஆசீர்வதிக்க வச்சிடுறாரு. இப்போ இந்த ராஜாவுக்கு பயங்கர கோவம் வந்தது. என்ன சொல்லியிருக்கான் அவன் அப்படின்னா பிலேயாம் கிட்ட, அப்பா உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், நீ சபிக்கலனா கூட ஆசீர்வாதம் பண்ணாமல் இருடா, நீ என் வந்த வேலை என்ன, நீ செய்கிற வேலை என்னன்னு. இதுதான் நம்முடைய தேவன். ஏன்னா அப்போ வந்து பிலேயாம் சொல்லுவான், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தை நான் எப்படி சபிக்கிறது, ஸோ இனிமே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு கிடையாது. தேவன் சொல்கிற வார்த்தை, நான் ஏற்கனவே இந்த ஜனத்தை ஆசீர்வதிச்சாயிற்று, நான் சொன்னது தான், இவங்க ஆசீர்வாதமாக தான் இருப்பாங்க, நீ எத்தனை முறை முயற்சி பண்ணாலும் என்னுடைய ஜனத்தை உன்னால் சபிக்க முடியாது. அப்போது இதெல்லாம் நான் சம்பவிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே இருக்காங்க, அவங்க பாளையத்தில். இங்கே இது நடக்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. இந்த மோவாபின் ராஜா பிலேயாமை கூப்பிட்டது தெரியாது, பிலேயாம் புறப்பட்டு வந்தது தெரியாது, பிலேயாமை கர்த்தர் தடுத்து நிறுத்தினது தெரியாது, பிலேயாம் சபிக்க வந்தபோது பிலேயாமோட வாயில வந்து தேவன் ஆசீர்வாதத்தை வைத்தது, இது எதுவுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. ஆனாலும் தேவன் இஸ்ரவேல் ஜனத்திற்காக வைராக்கியமாக நின்று கொண்டு தான் இருந்தார். இன்னைக்கு அதை தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க, நீங்கள் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக இந்த மோவாபி ஆவிகள் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும். அது சும்மாவே இருக்காது. எப்படி சபிக்கலாம், எப்படி பிரச்சனையை கொண்டு வரலாம், எப்படி உங்களை பாவத்தில் வெள்ளத்தள்ளலான்னு. ஆனால் கர்த்தர் இன்றைக்கும் இதே போல தான் நடுவாக நின்று அந்த ஆவிகள் நம்மை நெருங்க விடாதபடிக்கு தடை பண்ணி கொண்டு இருக்கிறார். ஏன்னா கர்த்தரை பொறுத்த வரைக்கும் உங்களை அவர் ஆசீர்வதிச்சிட்டாரு, ஒருத்தனாலே உங்களை சபிக்க முடியாது, சபிக்க அவர் அலோவ் பண்ண மாட்டார். இதுதான் உண்மை, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு ஏற்று எத்தனை ஸ்பிரிட் வந்தாலும் நீங்கள் என்ன ஜெபிக்கிறது, அது வருதா இல்லையான்னு தெரியறதுக்கு முன்னாடியே கர்த்தர் அங்கே தடை பண்ணி கொண்டு இருக்கிறார், அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ 3வதாக எங்கே போகிறாங்க, எஷிமோனுக்கு எதிராக இருக்கிற பேயோரின் கொடுமுடிக்கு அழைத்து கொண்டு போனான். 3rd ஸ்பாட்டு எஷிமோனுக்கு எதிராக இருக்கிற பேயோரின் கொடுமுடி. அங்கே பாகால் பேயோர்ன்ற தெய்வத்தை அவங்க வணங்கினாங்க. இந்த தெய்வத்தை அவங்க எப்படி வணங்குவாங்க அப்படின்னா பலியெல்லாம் செலுத்திட்டு அந்த தெய்வத்துக்கு முன்னாடி விபச்சாரம் செய்யணும். அதுதான் வர்ஷிப் ஸ்டைலை பாருங்கள். வர்ஷிப்பே எப்படி இருக்கணுமா, விபச்சாரம் செய்யணும், அந்த இடத்துல ஓப்பனில் விபச்சாரம் செய்யணும், இப்படி தான் வந்து வணங்கணும். ஸோ இதெல்லாம் அவங்க செய்து முடித்த பிறகு என்ன நடக்குது, அங்கேருந்து இந்த பிலேயாம் வந்துட்டு சபிக்கலான்னு பார்க்குறான், கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி போடுறாரு. ஸோ இதற்கு மேலே பிலேயாமால் சபிக்க முடியலை. மோவாபின் ராஜா கிட்ட சொல்லிடுறான், இதுக்கு மேலே என்னால் சபிக்க முடியாது. எல்லாம் ஓகே. இப்போ காசு வேணும்ல, பிலேயாமுக்கு காசு மேலே தானே கண்ணா இருக்கான். ஸோ காசு வேணுன்றதுனால தந்திரமாக ஒரு ஐடியா பண்ணி என்ன சொல்கிறான் அந்த பாலாக் ராஜா கிட்ட, இங்கே பார், என்னையை வந்து அவர்களுடைய தேவன் சபிக்க அலோவ் பண்ண மாட்டார், அவங்க தேவனுடைய வல்லமை பெரிது, ஒன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் ஒரு ஐடியா இருக்குது, நீ அந்த ஜனங்களை பாவம் செய்ய வச்சுட்ட அப்படின்னா நீ ஒன்றுமே செய்ய வேணாம், அந்த ஜனத்தை தேவனே அடிச்சிருவார்.
எந்த தெய்வம் அவர்களுக்காக வைராக்கியம் பாராட்டுறாரோ அதே தேவன் அந்த ஜனங்கள் பாவம் செய்யும் போது அவர்களை அடித்து கொன்னுடுவாரு. நீ ஈஸியா ஜெயிச்சிடலான்னு சொல்லி தவறான ஒரு ஆலோசனையை கொடுத்துட்டு போறான். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் என்னாகமத்தில் தான் இதெல்லாமே வரும், நீங்கள் வீட்டில் வாசிச்சு பாருங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மோவாப் ராஜா என்ன பண்ணுவான், அவனுடைய ஸ்திரீகளை, அந்த மோவாபிய பெண்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு அனுப்பி அவங்க போய் நட்புறவாக இருந்து, நீங்கள் வாங்க எங்கள் தெய்வத்துக்கு பலி செலுத்துகிறோம், விழா கொண்டாடுறோம், சாப்பிட வாங்கன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டுட்டு போவாங்க. இஸ்ரவேலில் இருக்க ஒரு சிலர், எல்லாரும் கிடையாது, ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்க, புறப்பட்டு போய் இந்த பாகால் பேயோரின் தெய்வத்தை வணங்கி அந்த தெய்வத்துக்கு படைத்ததெல்லாம் சாப்பிட்டு விபச்சாரம் செய்ய ஆரம்பிப்பாங்க. கர்த்தருடைய கோபம் அப்போ தான் இறங்கி வந்தது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா? மோவாபிய ஆவி எதிர்த்து வந்தாலும், அம்மோனிய ஆவி எதிர்த்து வந்தாலும், உங்களுக்கு எதிராக பில்லி சூனியம் பண்ணாலும், ஏவல் செஞ்சாலும், என்ன பண்ணாலும், சபிக்க நினைத்தாலும் உங்களுக்கு தெரியாமலேயே கர்த்தர் அது எல்லாத்தையும் தடை பண்ணி போட்டுருவாரு. ஆனால் என்னைக்கு உங்களை அது பாதிக்கும்னா, நீங்கள் போய் பாவத்தில் விழும் போது, நீங்கள் வாலண்டியராக அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது, கர்த்தர் போட்ட தடுப்பை தாண்டி அந்த ஆவிகள் உள்ள வந்து செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் கர்த்தருக்கு கோபம் வரும், வாதை உண்டாகும், இஸ்ரவேலில் நிறைய பேர் செத்து போவாங்க. இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் போதே சிம்ரி அப்படின்ற ஒருத்தன் என்ன பண்ணுவான், இஸ்ரவேலின் சிம்ரி என்ன பண்ணுவான், ஒரு மீதியான ஸ்திரியை அழைத்து கொண்டு வந்து இஸ்ரவேலின் பாளையத்துக்குள்ளாரே வந்து அவன் விபச்சாரம் செய்ய ஆரம்பிப்பான். துணிகரமாக விபச்சாரம் செய்ய ஆரம்பிக்கும் போது பினகாஸ் எழும்பி ஒரு ஈட்டியை எடுத்து அவங்க 2 பேரையும் குத்தி போடுவான் வைராக்கியமாக. அத்தோடு வாதை நிறுத்தப்படும். ஸோ இந்த மோவாபிய ஸ்பிரிட்டுக்கு எதிராக நீங்கள் போராடும் போது நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, என்கிட்ட பாவம் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு, ஒருவேளை பாவம் இருந்தாலும் உணர்ந்து மனம் திரும்பி கர்த்தர்கிட்ட சேர்ந்துட்டீங்க அப்படின்னா ஓகே. அடுத்து, உலகமே பாவம் செய்யட்டும், உங்களை சுற்றி இருக்க எல்லாரும் பாவம் செய்யட்டும், ஒரே ஒரு பினகாஸ் எழும்பி அந்த இடத்துல வைராக்கியம் பாராட்டினதுனால எல்லாருக்கும் அங்கே ஒரு விடுதலை கிடச்சிச்சு. இதுதான் காரியம். ஸோ ஒரு சபை முழுவதும் இந்த ஆவியினுடைய ஆளுகையில் இருந்து பாவம் செய்தாலும், நீங்கள் ஒருத்தர் எழும்பி நிற்கும் போது, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும் போது, பினகாசை போல ஈட்டி எடுத்து நம்மளால் குத்த முடியாது, பட் திறப்பில் நிற்கலாம். திறப்பில் நின்று கதரும் போது நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு பெரிய விடுதலையை தேவன் கொடுப்பார். ஸோ ஒன் மேன் ஆர்மி தான். மோவாபியரை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு பெரிய ஆர்மி தேவையில்லை, ஒருத்தர் போதும். அந்த ஒருத்தர் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும் போது அந்த ஆவி ஒன்றுமில்லாமல் போகும். ஹல்லேலூயா. ஸோ இதுதான் இந்த சம்பவம் நமக்கு காண்பித்து கொடுக்குது. பாலாக்கை குறித்து நான் தேவையில்லாமல் இங்கே இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, காரணம் இருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மோவாபின் ராஜாவாகிய பாலாக்கினுடைய காரியம் இதுவாகத்தான் இருக்குது. அடுத்தபடியாக நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் இன்னொரு மோவாபிய ராஜாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகளில் 3வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. நியாயாதிபதிகள் 3:12 நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலக்க பண்ணினார். அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலை முறிய அடித்தான், பேரீட்ச மரங்களின் பட்டணத்தையும் பிடித்தான். ஸோ என்ன நடக்குது, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் பண்ணுறாங்க. இது நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுசும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் பண்ணுவாங்க. தேவன் என்ன பண்ணுவார், எதிரியோட கையில் ஒப்பு கொடுப்பாங்க. அப்போ இந்த ஜனங்கள் வந்து அழுவாங்க, கதறுவாங்க. திருப்பி மனம் திரும்பின உடனே அந்த எதிரியை அழிக்கும்படிக்கு ஒரு ரட்சகரை ஏற்படுத்துவார். இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அப்படித்தான் இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த போது குறிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மற்ற ஜாதியோடு பெண் கொடுத்து பெண் எடுத்து கல்யாணம் பண்ணி விவாகம் பண்ணி இந்த ஒரு காரியத்தை செய்வாங்க. திருமணத்துக்குள்ளே போயிட்டாலே மற்ற எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்து தான் ஆகணுன்ற மாதிரி வந்துடும். ஸோ இந்த பாவத்தின் நிமித்தமாக இப்போ மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுடைய கையில் ஒப்பு கொடுக்குறார் இஸ்ரவேலை. இப்போ இந்த எக்லோன் ராஜா, மோவாபின் ராஜாவாக எக்லோன் தனியாக வரல, அவன் யாரை கூட்டிகிட்டு வரான் பாருங்க, அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும். அதான் நான் சொன்னேன், இது ரெண்டையும் நீங்கள் பிரிச்சே பார்க்க முடியாது. இது ரெண்டும் ஒன்றா தான் செயல்படும், ஒன்றா தான் இருக்கும், எல்லாமே சேர்ந்து தான் செய்யும். தனித்தனியாக வேறுபடுத்தி பார்க்க முடியாது. 2 பேரையும் தேவன் ஒரே மாதிரி அடித்து ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணினார். சரிங்களா? ஸோ அம்மோன் புத்திரரை கூப்பிட்டுக்கிறான், அடுத்து அமலேக்கியரை கூப்பிட்டுக்கிறான்.
அமலேக்கியரை பற்றி ஒரு சின்ன காரியம் மட்டும் சொல்கிறேன். நம்ம இந்த அமலேக்கிய ஆவிகளை குறித்து பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அமலேக்கியரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு நாடு, தேசம், ராஜா அப்படி எதுவுமே கிடையாது. நாடோடைய போல் அவங்க வனாந்தரத்தில் சுற்றி திரிவாங்க. நல்ல கொள்ளைக்காரவங்க, வனாந்தரத்தில் வர ஜனங்களை வஞ்சித்து கொள்ளையடித்து பிழைக்கிற ஜனங்கள், இரக்கம் இல்லாத ஜனங்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல யார் வீக்காக இருக்காங்களோ, ஒரு குரூப் வராங்க அப்படின்னா யார் அதில் வீக்காக இருக்காங்களோ அவங்கள தான் அட்டாக் பண்ணுவாங்க. பலசாலிக்கிட்ட நேருக்கு நேர் நின்று மோத மாட்டாங்க, வீக்காக இருக்கவங்க மேலே தான் கை வைப்பாங்க. பிள்ளைகள், பெண்கள், கர்ப்பஸ்திரீகள், சிக்காக இருக்கிறவங்க, வயசானவங்க, அப்படி வரவங்கள ஈஸியாக அட்டாக் பண்ணுற ஒரு குரூப் தான் இந்த அமலேக்கியர்கள். இவங்க நல்ல பலசாலிகள், தந்திரம் உள்ளவர்கள். அந்த பகுதி முழுசும் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. வனாந்தரத்தில் திடீர்னு வருவாங்க, பாஞ்சு கொள்ளை அடிச்சுட்டு எப்படி எஸ்கேப் ஆவானே தெரியாது. அந்த வனாந்தரத்தை பற்றி இந்த சாதாரண ஜனங்களுக்கு அவ்வளவோ தெரியாததுனால விரட்டிட்டு போய் பிடிக்க கூட முடியாது, அவ்வளோ தந்திரசாலிகள். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ராஜா போருக்கு போகும்போது இவங்களை கூப்பிட்டா கூட சேர்ந்துக்குவாங்க. சேர்ந்துக்கிட்டு அந்த போர் முடிஞ்ச அந்த கொள்ளையில் பங்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ இவங்க எந்த ராஜா கூட வேணாலும் சேர்ந்து போயிட்டே இருப்பாங்க. இவங்களுக்குன்னு தனியாக ராஜ்யம் கிடையாது. ஸோ இந்த மோவாபிய ராஜா என்ன பண்ணுறான், அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட கூப்பிட்டுக்கிட்டு இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனத்தை எதிர்த்து போய் பிடிச்சிடறான். இஸ்ரவேலை பிடிச்சிடறான். ஏன்னா அது தேவனுடைய திட்டமாக இருந்தது. பிடித்த பிறகு என்ன நடக்குது, 18 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மோவாபின் ராஜா கீழே அடங்கி இருக்கிறாங்க. வாசிக்கலாம். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தான் ஆகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடது கை பழக்கமுள்ளவனாய் இருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். ஸோ என்ன நடக்குது, ஆஸ் யூஷுவல் இவங்க அழுகுறாங்க. அழுதவுடனே ஒரு ரட்சகரை ஏற்படுத்துறாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்யமீன் கோத்திரத்தான் ஆகிய. நிறைய இடத்துல இந்த பென்யமீன் கோத்திரத்திலிருந்து பலசாலிகள் எழும்புறதை பார்க்க முடியும். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலும் கூட பென்யமீன் கோத்திரத்தான் தான். ஸோ ஒரு ஸ்பெஷல் கன்சர்ன் வந்து பென்யமீன் கோத்திரத்தின் மேலே தேவனாகிய கர்த்தர் வைத்திருந்தார். ஸோ இங்கே பென்யமீன் கோத்திரத்தான் ஆகிய ஏகூத் அவன் தான் என்ன பண்ணுறான், இப்போ இஸ்ரவேலை ரட்சிக்கும் படிக்கு தேவனால் எழும்ப பண்ணப்படுறான். அவன் கையில் ஜனங்கள் காணிக்கையை கொடுத்து நீ மோவாபின் ராஜா கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வா. இவன் என்ன பண்ணுறான், ஒரு கொஞ்சம் ஆட்களை மட்டும் கூட கூப்பிட்டுக்கிட்டு காணிக்கை தூக்கிட்டு வரணுமே, அதுக்கு தான் ஆட்களை கூப்பிட்டுக்கிறான். அவன் இடது கை பழக்கம் உள்ளவன். போகும்போதே ஒரு சின்ன கத்தியை அவன் இடுப்பில் சொருகிட்டு தான் போவான். இந்த எக்லோன்ற ராஜா வந்துட்டு மோவாபின் ராஜா நல்லா குண்டா இருப்பான், ஸ்தூலித்த மனுஷனாக இருந்தான்னு வசனம் இருக்கு. நல்லா குண்டா சாப்பிட்டு 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 நல்லா உடம்பு பெருத்து போயிருப்பான். ஸோ இவன் இந்த ஏகூத் போய் அவனை பார்த்து காணிக்கையெல்லாம் கொடுத்த பிறகு உங்ககிட்ட தனியாக பேசணும், கர்த்தர் ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவான். சரின்னு சொல்லி எல்லா ஜனத்தையும் அனுப்பிட்டு இந்த ராஜா ஏகூத் கிட்ட என்ன வார்த்தை அப்படின்னு கேட்க கிட்ட வரும்போது ஏகூத் தன்னுடைய கத்தி எடுத்து இந்த ராஜாவுடைய வயிற்றுல உருவ குத்தி போடுவான். சரிங்களா? ஸோ வாசிக்கலாம் 21வது வசனம். உடனே ஏகூத் தன் இடது கையை நீட்டி தன் வலது புறத்து இடுப்பிலே கட்டி இருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினான். அழகோடே கூட கைப்பிடியும் உள்ளே புகுந்தது. அவனுடைய வயிற்றுக்குள் போன கத்தியை இவன் இழுக்க கூடாத படிக்கு நினம் அழகை சுற்றி கொண்டடைத்தது. அது பின்புறத்திலே புறப்பட்டது. அப்போ எவ்வளோ ஃபோர்ஸாக குத்தியிருப்பான். இஸ்ரவேலை பிடிக்கிறதுக்கு எக்லோன் வந்து இன்னும் 2 பேரை கூட கூப்பிட்டுக்கிட்டு 3 பேர் ஒன்று கூடி வந்து இஸ்ரவேலை பிடிக்கிறாங்க. ஆனால் இந்த மோவாபின் ராஜாவை அழிக்கிறதுக்கு ஏகூத் ஒருத்தன் போகிறான். நான் தான் சொன்னேன், மோவாபிய ஸ்பிரிட்டை அழிக்கிறதுக்கு பெரிய கூட்டமெல்லாம் தேவையில்லை, ஒருத்தர் வைராக்கியமாக எழும்பினால் போதும் அந்த ஆவியை நீங்கள் ஈஸியாக மேற்கொண்டு விடலாம். ஸோ ஏகூத் ஒரு மனுஷனாய் போய் ஃபோர்ஸாக குத்துறான், கத்தி உள்ளே போயிடுது. சம்பவித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் அப்படியே பூட்டு போட்டுட்டு வெளியே வந்துடுவான். இந்த ராஜாவின் ஆட்களை பொறுத்த வரைக்கும் சரி ராஜா ஏதோ பர்சனலாக இருக்கிறாரு, டாய்லெட் போயிருப்பாரு, அதான் இவ்வளோ நேரம் ஆச்சு வெளியில் வரலை அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆன பிறகு தான் கதவை உடச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா அவன் செத்து கிடப்பான். அப்புறம் சண்டை வரும், எல்லாம் முடிந்து கடைசியில் என்ன நடக்கும் அப்படின்னா தேவன் சொன்ன பிரகாரமாக மோவாபியரை இஸ்ரவேல் ஜனங்கள் முறிய அடிச்சிருவாங்க, இஸ்ரவேல் ஜெயித்திருவாங்க. இது வந்து தேவ திட்டம். அதன் பிறகு 80 வருஷம் இஸ்ரவேல் அமைதலாக இருக்கும். யூஸ்வலாக 40 வருஷம் தான் சொல்லப்படும். ஆனால் இந்த இடத்துல
30வது வசனம் பாருங்க. இப்படியே அந்நாளிலே மோவாப் இஸ்ரவேலுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது, ஆதலாலே தேசம் 80 வருஷம் அமைதலாய் இருந்தது. ஸோ மோவாபின் ராஜாவாகிய பாலாக் இஸ்ரவேலை சபிக்க பீலேயாமை கூட்டிக் கொண்டு வந்தபோது அவனை சபிக்க விடாமல் அவனை கொண்டே இஸ்ரவேலை ஆசீர்வதித்த தேவன் தான். உண்மைதான், பாலாக் விஷயம் தான் நடந்துச்சு. ஆனால் இஸ்ரவேல் தப்பு பண்ணின போது அதே மோவாபியர் கையில் இஸ்ரவேலை தேவன் ஒப்பு கொடுத்தார். சில நேரம் ஒரு கேள்வி வரும் தெரியுமா, என்னுடைய சத்துருக்களுக்கு முன்னாடி ஏன் ஆண்டவரே என்னைய தலை குனிய பண்ணீங்க, எவன் முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்னு நினச்சேனோ இன்னைக்கு அவன்கிட்டயே நான் அடிமையாக இருக்கிற நிலைமை எனக்கு ஏன் அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குன்னா யோசித்து பாருங்க. இதுதான் ரீசனாக இருக்கும். எங்கேயோ நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்க, மனம் திரும்பணும் அப்படின்றதுக்காக தான் அந்த சத்துருவின் கையில் தேவன் உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறாரே தவிர, இன்னைக்கு உங்கள் தவறை உணர்ந்து தேவன்கிட்ட திரும்பிட்டீங்க அப்படின்னா இதே போல தேவன் உங்களை விடுவித்து அதே சத்துருக்களை உங்கள் கையின் கீழ் அடங்கி இருக்க பண்ணுவார். ஸோ நோக்கம் என்ன, ஒப்பு கொடுக்கறது நோக்கம் என்ன, நீங்கள் மனம் திரும்பணுன்றது தானே தவிர அந்த ஆவிக்கிட்ட உங்களை ஒப்பு கொடுப்பது தேவ சித்தம் கிடையாது. ஸோ அந்த ஆவிகள் உங்களை ஆளுகை செய்வது தேவ சித்தம் கிடையாது. இன்னைக்கு மனம் திரும்பினா இன்னைக்கே நம்மை விடுவிக்க அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ பாலாக்கை குறித்து பார்த்தோம், எக்லோனை குறித்து பார்த்தோம். இவங்க 2 பேரும் யாரு, இவங்களுக்குள்ளார என்ன சம்பந்தம் இருக்கு? இது வேதத்துல வசனத்துல கிடையாது. ஆனா யூதர்களுடைய புஸ்தகங்கள் இருக்குல்ல, தல்முத், மிட்ராஷ், அப்படி யூதர்களுடைய புஸ்தகங்கள் இருக்கு. தனியா அவங்க குறிப்பு வச்சிருப்பாங்க. வேதத்துல சொல்லப்படாத ஆனா நடந்த சம்பவங்கள், தாவீதோட வாழ்க்கை வரலாறு, ஆபிரகாமின் வாழ்க்கை வரலாறு, என்னெல்லாம் சம்பவித்தது. இன்னும் சொல்ல போனால் சங்கீத புஸ்தகத்தில் 150 சங்கீதம் தான் இங்கே இருக்கு. இன்னும் நிறைய சங்கீதங்கள்லாம் எழுதப்பட்டு இருக்கு. அதெல்லாம் அவங்க தனி ரெக்கார்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி யூதர்களுடைய புஸ்தகத்தில் சொல்லப்பட்டதில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா பாலாக் வந்துட்டு எக்லோனுடைய தகப்பன். சரிங்களா? ஸோ எல்லாம் மோவாபியர்கள் தான். ஸோ பாலாக்கோட பையன் தான் எக்லோன், எக்லோனுடைய பொண்ணு தான் ரூத். ஸோ ரூத் யாரு? இந்த மோவாப் ராஜாவாகிய எக்லோனுடைய பொண்ணு தான் ரூத். இதை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் போகலாம். ஆனால் சொல்லப்பட்ட காரியம் இதுதான். ஸோ ரூத் வந்து சாதாரண ஒரு பெண் கிடையாது, அந்த ஊரில் இருக்கிற யாரோ ஒரு பெண் கிடையாது, ராஜ குடும்பத்தில் பிறந்த இளவரசி. அவளுடைய சகோதரி, கூட பிறந்த சகோதரி தான் ஓர்பாள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ வேற வேற வீட்டிலேருந்து வரல, அவங்க ஒரே குடும்பத்தில் பிறந்தவங்க. எக்லோன் ராஜாவினுடைய குமாரத்திகள். ஸோ ராஜ குடும்பத்தில் பிறந்தவள் தான் ரூத். எப்படி இப்படி ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்த ரூத் இஸ்ரவேலின் தேவனை ஏற்றுக்கொண்டா அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம கன்க்ளூஷனில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவங்க வாழ்க்கை முறை எப்படி, அவங்க வழிபாட்டு முறை எப்படி, எப்படி பலி செலுத்துவாங்க, எப்படிப்பட்ட ஆவி அங்கே செயல்படுது, விபச்சார பாவம் எப்படி இருந்தது, வேசித்தன பாவம் எப்படி இருந்தது, அதே போல் அவங்க எப்படி மாந்திரீகத்தை நம்பி போனாங்கன்னு இத்தனையும் இருக்குது. அப்படின்னும் போது இதன் மத்தியில் அங்கே பிறந்து வளர்ந்த ரூத் எப்படி இஸ்ரவேலின் தேவன் மேல பற்றுதலாய் இருந்தாள்? இதுதான் பெரிய கொஸ்டின் மார்க். ரொம்ப சிம்பிளான ஆன்சர். ரூத் வந்து ராஜ குடும்பத்தில் பிறந்ததுனால தாத்தாவை பற்றி தெரியும், அப்பாவை பற்றி தெரியும், அவர்கள் முன்னோர்களுடைய எல்லா கதையும் ரூத்துக்கு நல்லாவே தெரியும். இப்போ 2 பேர் இருக்காங்க, ரூத்தும் ஓர்பாலும் இருக்காங்க. 2 பேருக்கும் எல்லாமே சொல்லப்படுது. ஆனால் ரூத்துக்குள்ளாக சில கேள்விகள் இருக்கு. என்ன அப்படின்னா, அப்போ பாலாக் ராஜா என் தாத்தா வந்து இவ்வளோ முயற்சி பண்ணியும் முடியாமல் போணுச்சு அப்படின்னா அந்த இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்டவர்? அவ்வளோ பெரிய ஜனக்கூட்டத்தை பாதுகாத்தாரே, அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? என்னுடைய தகப்பனை ஒரே ஒரு மனுஷன் வந்து குத்தி போட்டுட்டு போனானே, அந்த இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்டவர்? தொடர்ச்சியாக இந்த இஸ்ரவேலின் தேவன் யாரு, என்ன, இது ஜனம் எப்படி இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறாங்கன்ற கேள்விகள் ரூத்துக்குள்ளாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க உலகத்துல எங்க வேணாலும் பிறந்திருக்கலாம், எந்த ஒரு கோத்திரத்தில் பிறந்திருக்கலாம், ஜாதியில் பிறந்திருக்கலாம், நாட்டில் பிறந்திருக்கலாம், எந்த மதத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம். என்னைக்கு உங்கள் இருதயத்துக்குள்ளாக உண்மையான தெய்வம் யாருன்னு சொல்லி குவெஸ்டின் வருதோ அன்னைக்கே இயேசு கிறிஸ்து பதிலை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ இதுதான் ரூத்தோடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. ஸோ ரூத்துக்கு இந்த மாதிரியான கேள்விகள் மனசில் இருந்து கொண்டே இருந்தது. இப்போ இதை ஓரமாக வச்சுருவோம். இங்கே பெத்லஹேமில் பார்த்தீங்க அப்படின்னா நகோமி, எலிமெலேக்கு
இந்த குடும்பம் பெத்லஹேம்ல பஞ்சம் உண்டானதுனால மோவாப் தேசத்துக்கு புறப்பட்டு வர்றாங்க. எதுக்கு வராங்க? பஞ்சம் பிழைக்க வராங்க. 2 கான்செப்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. முதலாவதாக, இப்படிப்பட்ட அருவருப்பாகிய மோவாபுக்குள்ளாக இஸ்ரவேலர்கள் வருவது தப்பு, வரக்கூடாது, அவங்க கூட போய் இருக்கக்கூடாது. ஸோ எதற்காக நகோமியோட குடும்பம் புறப்பட்டு வந்தாங்க, அந்த ரீசன் எங்கேயுமே சொல்லப்படலை. பஞ்சம் உண்டாயிருச்சு, அவங்க மோவாபுக்கு வந்தாங்க. வேறு எங்கேயாவது போயிருக்கலாம்ல, குறிப்பாக அவங்க மோவாபுக்கு வந்தாங்க. ஆக்சுவலாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க உயிர் போகிற நிலைமையாக இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட அந்நியர்களோட சம்பந்தம் வச்சுக்கிட்டு அதன் மூலமாக பிழைப்பது தப்பு. ஏன்னா அந்த ஸ்பிரிட்டோட ஆளுகை நம்ம மேலே இருக்கும். ஸோ நீங்கள் கூடுமான வரைக்கும் கர்த்தர்கிட்ட சார்ந்து இருப்பது தான் நலமே தவிர, அவசரப்பட்டும் கூட இப்படிப்பட்ட ஜாதி கிட்ட போய் கை நீட்டிடாதீங்க. சரியா? கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் வைராக்கியமாக நின்னா தான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியும். ஒருபோதும் தேவன் நம்மை செத்து போக விட மாட்டார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கலை. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு ரீசன் எதற்காக போனாங்கன்னா பஞ்சம் பிழைக்க போனாங்க. ஆனால் இன்னொரு ரீசன் நான் சொல்லட்டுமா? அதை தேவன் ஏன் அனுமதிச்சார் அப்படின்னா, அந்த ரூத்துன்ற ஒரு மனுஷிக்காக அவள் இருதயத்தில் இருக்க அந்த சந்தேகங்களை தீர்த்து வைக்கும் படிக்கு இங்கிருந்து ஒரு குடும்பத்தை மோவாபுக்குள்ளாக தேவன் அனுமதித்தார். இல்லைன்னா அவர் தடை பண்ணி போட்டிருப்பார். அப்படி ஈஸியாலாம் விட்டுறவும் மாட்டார், தேவனை விட மாட்டார், புரிந்து கொள்ளுங்க. சரியா? ஸோ இந்த எலிமெலேக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் சாதாரணமான ஆள் கிடையாது. அவன் நல்ல ஆஸ்திகளை உடைய ஒரு மனுஷனாக இருந்தான். நல்ல சொத்து பத்து எல்லாமே இருக்கு. அதான் நான் கேட்டேன், இவ்வளோ சொத்து சுகம் எல்லாம் இருக்கும் போது இந்த மனுஷன் எதுக்கு பஞ்சத்துக்காக அடுத்த ஊருக்கு போகணும், அதுவும் மோவாப் தேசத்துக்கு போகணும்? ஸோ இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டு அவங்க மோவாபுக்கு போகிறாங்க. இந்த எலிமெலேக்கு நகோமி இவங்களுக்கு 2 பசங்க. மூத்தவனோட பேர் வந்து மக்லோன். இவன் தான் ரூத்தை கல்யாணம் பண்ணுவான். ரூத் வந்து இளையவள், அவனை மூத்தவன் கல்யாணம் பண்ணிக்குவான். இவங்களுடைய 2வது பையனுடைய பேர் வந்து கிளியோன். அவன் வந்து அக்காவாகிய ஓர்பாலை திருமணம் செய்து கொள்வான். ஸோ இவங்க எப்படி ராஜ குடும்பத்தில் சம்பந்தம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் செல்வ செழிப்போடு இருந்த ஜனங்கள் தான். சரிங்களா? ஸோ தேவனுடைய தீர்மானத்தின்படி தான் எல்லாமே நடக்குது. இப்போ அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒரே குடும்பத்தில் திருமணம் செய்து கொண்டு வராங்க. சரியா? எலிமெலேக்கு அப்படின்றதுக்கு அர்த்தமே என் தேவன் ராஜாவாய் இருக்கிறார், அதான் அர்த்தம். ஸோ ராஜா வீட்டு பிள்ளை எப்படி இருக்கும் அப்படி தான் அந்த குடும்பமும் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் வித்துட்டாங்க, இங்கே வந்துட்டாங்க. இந்த 2 ஸ்திரீகளை திருமணம் செய்து கொண்டாங்க. திருமணம் செய்து கொண்ட பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, மாமனார் செத்து போகிறார், கணவன் செத்து போகிறான், கணவனுடைய தம்பியும் செத்து போகிறான். ஸோ 3 ஆண்களும் அந்த குடும்பத்தில் மரித்து போகிறாங்க. இப்போ அந்த குடும்பத்தில் நகோமி, ஓர்பால், ரூத் 3 பேருமே விதவைகளாக நிற்கிறாங்க. எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட நகோமி கேள்விப்படுறா, மறுபடியும் பெத்லஹேமில் ஆகாரம் உண்டா இருக்குது, தேவன் ஆசீர்வதிக்கிறான்னு கேள்விப்பட்ட போது இப்போ நகோமிக்கு என்ன தோணுது? இதுக்கு மேலே இந்த ஊரில் நான் எதுக்கு இருக்கணும், என் சொந்த ஜனத்திற்கு நான் திரும்பி போகிறேன் அப்படின்னு நகோமி தீர்மானிக்கிறா. ரூத்தும் ஓர்பாலும் நகோமியோட கூட வரேன்னு சொல்லி முடிவு செய்கிறாங்க. ஸோ இது வந்து ஓப்பன் சாய்ஸ் தான். 2 பேரும் முடிவு பண்ணிட்டு 2 பேரும் நகோமியோட கூட வராங்க. ஆனால் அப்படி வரும்போது நகோமி அவங்கள தடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இளம் வயது பெண்கள், நீங்கள் வாழ வேண்டிய பெண்கள், நீங்கள் என் கூட புறப்பட்டு வந்தால் போகிற இடத்துல உங்களை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்வாங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா மோவாபியரை சேர்த்துக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்வாங்களான்னு தெரியாது. என்னால் எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு வேற ஒரு திருமணம் செய்து வைக்க முடியாது. நீங்கள் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ வேண்டிய பெண்கள். ஸோ இங்கே ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க, ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் திரும்ப போகிறதுனா இப்போவே போயிருங்க. நீங்கள் போய் சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு நல்லபடியாக இருங்க. இது எதற்கு உதாரணம்னு சொல்லட்டுமா? எனக்கு கிறிஸ்து வேண்டும், நான் கிறிஸ்துவை பின்பற்றி வரேன்னு நீங்கள் சொல்லும் போது எப்பயுமே தேவன் ஒரு வார்னிங் கொடுப்பாரு. உங்களை நொறுக்கி போடுறதுக்காக அல்ல, உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக. நல்லா புரிஞ்சுக்கோ, நீ என்ன தேடி வந்தா, என்னை பின்பற்றி வந்தா சிலுவையை தான்ப்பா தூக்கிட்டு வரணும் சொல்கிறாரா? நீ என்கிட்ட வந்தால் உனக்கு கார் வாங்கித்தரேன், பங்களா வாங்கித்தரேன், வீடு வாங்கித்தரேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், பிள்ளைய படிக்க வைக்கிறேன், எங்கேயுமே கிறிஸ்து அப்படி சொல்ல மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்படி சொல்கிறது கரெக்டான போதகம் கிடையாது. இன்றைக்கும் சபைகளில் இருக்க பிரச்சனை இதுதான். நீங்கள் கிறிஸ்துக்கிட்ட வாங்க, செய்வார், நான் இல்லைன்னு சொல்லலை, செய்யாத தேவன் அல்ல. ஆனால் அதற்காக அதை வியாபாரமாக மாற்ற முடியாது. கிறிஸ்துவை தேடி வரும்போது பாடுகள் உண்டு, உபத்திரவம் உண்டு, சிலுவையை சுமந்து கொண்டு தான் அவர் பின்னாடி போகணும். இதுதான் உண்மை.
ஆனாலும் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் உங்களை போஷிக்க அவர் வல்லமையுள்ள தேவன். மறந்து போயிடாதீங்க. ஆனால் அதை காமிச்சு தேவன் உங்களை அவர் பக்கம் இழுக்க மாட்டார். உலகத்தை காண்பித்து தேவன் உங்களை தன் பக்கத்தில் இழுக்க மாட்டார். ஸோ இங்கே ஓப்பனாக ஒரு சாய்ஸ் கொடுக்குறார் நகோமி. இங்கே பாரு, என் கூட வந்து இது எதுவுமே கிடைக்காது, நீ பேசாமல் திரும்பி போகிறதுனா போயிரு. ஸோ நம்ம தான் முடிவெடுக்கணும், தீர்மானம் எடுக்கணும். அப்படி நகோமி சொன்ன போது மூத்தவளாகிய ஓர்பாள் தான் எடுத்த தீர்மானத்தில் நிலைச்சு நிற்க முடியல. அவள் என்ன பண்ணுறா, மாமி முத்தமிட்டு சத்தமிட்டு அழுது திரும்பி போயிடுறா. ஆனால் ரூத் தான் எடுத்த தீர்மானத்தில் நிலைச்சு நிற்கிறா. என்ன நடந்தாலும் சரி, நான் உங்களோடு கூட வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தீர்மானத்தை நீங்கள் எடுக்கும் போது தான் தேவனுடைய பெரிய மகிமையை பார்க்க முடியும். எடுத்தோடனே மகிமன் வராதிங்க. பாடுகளுக்கு உட்படுறேன் வரும்போது தான் மகிமை. பாடுபட்டாதான் மகிமைக்கு பாத்திரவான்களாக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓர்பாள் வந்து திருப்பி போயிடுறா. திருப்பி போகும்போது அந்த இடத்துல வசனத்தில் நகோமி அழகா சொல்றா. ரூத் 1 வசனம். அப்பொழுது அவள் நகோமி, இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். ஸோ அவள் திரும்பி போனது, ஓர்பாள் திரும்பி போனது ஏதோ அவள் ஊருக்கு போகிறா, அவள் வீட்டில் போய் அவள் வாழ போகிறா, அவள் ஜனத்தோட போய் இருக்க போகிறா, சொந்தக்காரங்க கூட இருக்க போகிறா கிடையாது. வசனம் தெளிவாய் சொல்லுது, இன்னைக்கு அவள் திரும்பி போகிறா அப்படின்னா அவள் விட்டு வந்த தேவர்களிடத்துக்கு அவள் திரும்பி போகிறா. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும்னு முடிவு பண்ணி வந்த பிறகு பின்மாற்றத்துக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, இடையில தடுமாறி போய் தொடர முடியாமல் பின்மாற்றத்துக்குள்ளே போகிறீங்கன்னா உங்கள் முந்தின நிலைமையை பார்க்கிலும் உங்கள் பிந்தின நிலைமை மிக மிக மோசமாக இருக்கும். மிகவும் மோசமாக இருக்கும். முன் வைத்த காலை ஒருபோதும் பின் வைக்க கூடாது. அதுவும் கர்த்தருடைய விஷயத்தில் பின் வைக்க கூடாது. ஸோ முதலாவதாக இந்த ஓர்பாளுக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அவள் திரும்பி போயிடுவா. திரும்பி போன பிறகு அவ்வளவு ஆக்ரோஷமாக இருந்த அந்த மோவாபிய ஆவிகள், என்னை விட்டுட்டு நீ போனில்ல, அங்கே திருமணம் செஞ்சுட்டு போனில்ல, அந்த தெய்வத்தை வணங்கினில்ல, எப்போன்னு காத்துட்டு இருக்கு. இப்போ ஓர்பாள் திரும்பி போன போது அத்தனை ஆவிகளும் அவளை பிடித்து கொண்டது. அவள் திரும்பி போன அன்னைக்கு இரவே 100 பேரோடு சயனித்தாளாம். 100 பேரோட உறவு கொண்டான். முடித்த பிறகு ஒரு நாயோட உறவு கொண்டான். இதுதான் அந்த ஆவி அவளை ஆளுகை செய்த விதம். வெறித்தனமா. ஸோ ஈஸியாக நினைக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய காரியத்தில் ரொம்ப தெளிவான முடிவுகளை எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இப்படி அவள் திரும்பி போனதுனால அந்த ஆவிகளுடைய கையில் சிக்கொண்டு அவள் வாழ்க்கை அதற்கு பிறகு நாசமாக போச்சுன்னு சொல்லலாம். ஒன்றுமில்லாமல் போனதுன்னு சொல்லலாம். இந்த ஓர்பாள் கோலியாத்தினுடைய தாயாக இருந்தாள். ஸோ கோலியாத் யாரு? ஓர்பாளுடைய பையன். இப்போ புரியுதா கோலியாத்தியா அவ்வளோ ஜெய்ஜாண்டிக்காக இருந்தான்? அந்த ஆவிகளுடைய ஆளுகையில் பிறந்த ஒருத்தன், அதே வெறித்தனம் அதே காரியங்கள் அந்த கோலியாத்துக்குள்ளாக முழுமையாக இருந்தது. அவன் ஓர்பாளுடைய குமாரனாக இருந்தான். ஆனால் எங்கே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் கோலியாத்தின் தகப்பன் யாருன்னு சொல்லப்படலை. ஏன்னா யாருக்கு பிறந்தானே தெரியாது. ஸோ இது பாவப்பட்ட சந்ததியாக ஓர்பாளின் சந்ததி இதுதான். ரூத் என்ன பண்ணா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரூத் வந்து அவளுடைய நகோமியை பார்த்து சொல்றா. ரூத்தின் புஸ்தகம் 1 வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். ஸோ ரூத் தெளிவாக இருந்தா, ஸ்ட்ராங்காக இருந்த டெசிஷனில் இதே போல் அவள் பின்பற்றி போனா அதே தேவனாகிய கர்த்தர் ஒரு குறைவில்லாமல் ரூத்தை பார்த்து சொன்ன வார்த்தையே அதுதான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. நகோமியால் அல்ல, போவாசால அல்ல, இஸ்ரவேல் ஜனத்தால் அல்ல. கர்த்தரை நம்பி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உலகத்து மனுஷர்களால் அல்ல, கர்த்தரால் நிறைவான பலன் உண்டு.
அவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார், நிச்சயமாய் உயர்த்துவார், விரும்புவதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக செய்வார், அவருடைய மகிமையை காணும்படிக்கு செய்வார். ரூத்தோட வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. இந்த ரூத்தோடைய வம்சத்தில் பிறந்தவன் தான் தாவீது. ஸோ அது பாவப்பட்ட சந்ததி, இது பரிசுத்தம் உள்ள சந்ததியாக இருந்தது. எது ஆசீர்வாதம்? இன்னைக்கு அந்த விக்கிரகத்தை தூக்கி போட்டுட்டு நீங்கள் வணங்குகிற தவறான காரியத்தை விட்டு விலகி பரிசுத்தத்தை தேடி கர்த்தர்கிட்ட வரும்போது நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுறதை நீங்கள் பார்ப்பீங்க. சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுறதை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ புரியுதா கோலியாத்தை எதிர்த்து ஏன் தாவீதை தேவன் நிற்க வைத்தார்? அங்கே இருந்த ஒரு கணக்கு தீர்க்கப்பட வேண்டியதாக இருந்துச்சு. அன்னைக்கு ஓர்பால் திரும்பி போயிட்டு அந்த ஆவி அவளை பிடித்து கொண்டது. கர்த்தருக்கு வருத்தம் தான். நான் இப்பயும் சொல்வேன், தன்னை தேடி வந்த ஒருத்தன் பின்மாற்றத்தில் போவதை தேவன் விரும்ப மாட்டார், வருத்தம் தான் படுவார். ஸோ அன்னைக்கு அந்த ஆவி மேற்கொண்டாயிற்று. ஆனால் கோலியாத்தும் தாவீதும் எதிரெதிராக நின்ற போது, அந்த கோலியாத்தை எதிர்த்து தாவீது நின்ற போது சம்பவித்தது என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். கோலியாத்தை தாவீது அடித்த போது கோலியாத் முகம் குப்புற விழுந்தான். ஸோ தாவீது இங்கே நிற்கிறான் அப்படின்னா, எதிர்த்தாப்புல கோலியாத் நின்னா, அடித்த போது அவன் மல்லாக்க விழுகலை, முகம் குப்புற விழுந்தான். தாவீதுக்கு முன்னாடி இல்லை, அந்த மோவாபிய ஆவி தாவீதுக்குள்ளாக இருந்த பரிசுத்த ஆவிக்கு முன்னாடி முகம் குப்புற விழுந்துச்சு. ஜெயிச்சாச்சு, ஜெயிச்சாச்சு. இப்போ புரியுதா நம்ம வாழ்க்கையில் வர யுத்தம் எப்படிப்பட்டது, நம்ம வாழ்க்கையில் வர காரியங்கள் எப்படிப்பட்டது? ஸோ ஒரு மனுஷன் தான் தாவீது. மறுபடியும் சொல்வேன், ஒரே ஒரு மனுஷன் தாவீது. அவன் எதிர்த்து நின்னா எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ மோவாபி ஆவிகளுக்கு விரோதமாக நீங்கள் எழும்பி நின்று செயல்படணும்னா ஒருத்தர் போதுங்க. அந்த ஒருத்தர் வைராக்கியமாக கர்த்தருக்காக எழும்பி நின்னா போதும், இந்த ஆவிகளை ஈஸியாக நீங்கள் மேற்கொள்ள முடியும். அதே போல் லோத்துவின் கண்ணீர் இங்கே பதில் கிடைச்சது. எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாரு. 2 பெண் பிள்ளைகளும் என்னை இப்படி ஏமாத்திட்டாங்களே, என் மூலயமா என் பிள்ளைகளுக்கு ஒரு சந்ததின்னு சொல்லி ஆயிடுச்சே. நிச்சயமாக லோத் கண்ணீர் வடித்திருப்பார். ஆனால் இந்த இடத்துல அந்த லோத்துவினுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. லோத்துவின் சந்ததியில் வந்த ரூத் ஆபிரகாமின் சந்ததியோடு இணைக்கப்படுறா. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல இடம் பிடிக்கிறா. இயேசு கிறிஸ்துவினுடைய சந்ததியில் ரூத்தினுடைய பெயர் குறிக்கப்படுகிறது. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா தாமாரோட பேர் இருக்கும், ராகாபுடைய பேர் இருக்கும், ரூத்தோட பேர் இருக்கும். சாராள் இல்லை, ரெபேக்காள் இல்லை. ஆனால் இவங்க ஏன் அப்படின்னா, சாராள் மோசமானவங்க அப்படி கிடையாது. இந்த 3 ஸ்திரீகளும் அந்நிய ஸ்திரீகள். அதை விட்டுட்டு இஸ்ரவேலின் தேவன் தான் எனக்கு வேணும்னு சொல்லி அவ்வளவு வைராக்கியமே வந்ததை தேவன் கனப்படுத்தினார், தேவன் கனப்படுத்தினார். ஸோ இன்னைக்கு நீங்கள் எங்கே வேணாலும் பிறந்திருக்கலாம். நான் கன்க்ளூஷனுக்கு இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எங்கே வேணாலும் பிறந்திருக்கலாம், எப்படிப்பட்ட சந்ததியில் வேணாலும் பிறந்திருக்கலாம். ஏன்னா என் தம்பி என்கிட்ட அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பான், தேவன் தான் எந்த பிள்ளை எந்த வீட்டில் பிறக்குதுன்னு முடிவு பண்ணுறாரு, கரெக்டாக நாம் முடிவு பண்ணல, அவர் தான் முடிவு பண்ணுறாரு எந்த பிள்ளை எந்த வீட்டில் பிறக்கணும்னு. ஏன் தேவன் எல்லா பிள்ளைகளையும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்க வச்சுட்டா பிரச்சனையே இல்லைல்ல? ஏன் வேற வேற இடத்துல பிறக்க வைக்கிறார்? அந்த பிள்ளையோடைய தப்பா? அப்புறம் அது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கலன்னு சொல்லி குறை சொல்வீங்களா? இந்த கேள்விக்கான பதில் இதை எழுதும் போது தான் எனக்கு கிடச்சிது. நீங்கள் எங்கே பிறக்கிறீங்கன்றது முக்கியமே இல்லை. பொல்லாத அம்மோனிய மோவாபிய சந்ததியாகவே இருந்தாலும் சரி, என் சமூகத்துக்கு அவன் எப்பயுமே வரக்கூடாதுன்னு தேவன் கட்டளை கொடுத்த சந்ததி தான். ஆனால் அதில் இருந்து ஒருத்தி மனம் மாறி இயேசு வேணும்னு சொல்லி வைராக்கியம் பாராட்டின போது தன்னுடைய வம்ச வரலாறுலேயே சேர்த்துக்கிட்டாருன்னா, இன்னைக்கு நீங்கள் எதை வணங்கிட்டு இருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவ்வளோதான் விஷயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் தேடி வருவார். இந்த உலகத்தில் பிறந்த ஒரு மனுஷனும் வீணாய் போகாத படிக்கு கர்த்தருடைய வார்த்தை எல்லாரையும் தேடி வரும். நிச்சயமா வரும். தேவன் வருவார். வார்த்தை வர முடியாத இடத்துக்குள்ளாக, ஊழியக்காரன் நுழைய முடியாத இடத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்து நேரா வருவார். ஆத்துமாக்களை காப்பாற்றுவதற்காக தன்னை வெளிப்படுத்துவார். அப்படி உங்களை தேடி வார்த்தை வரும்போது, இயேசு கிறிஸ்து வரும்போது உங்க வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க பழைய பேக்ரவுண்ட் கர்த்தருக்கு தேவையே இல்லை. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த உங்க அம்மா எப்படி இருந்தா, அப்பா எப்படி இருந்தா, நீ என்ன பாவம் பண்ண, எதுவும் தேவையில்லை. இன்னைக்கு உன்னால கர்த்தரை ஏற்றுக்கொள்ள முடியுதா? இன்னைக்கு அந்த ஆவிகளை எதிர்த்துட்டு எனக்கு கர்த்தர் போதும் வர முடிஞ்சா போதும், கர்த்தர் சகலவற்றையும் பார்த்து கொள்வார்.
கர்த்தர் சகலவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் அவ்வளவு கிருபையான தேவன், அவர் அவ்வளவு கிருபையான தேவனாய் இருக்கிறார். அதே போல் நான் ஈஸ்டர் மெசேஜில் சொன்னது போல் இந்த 2 அருவருப்புகளும் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு சாலமோன் ஒலிவமலையில் ஒரு பகுதியில் ஆலயங்களை கட்டினார், மேடைகளை கட்டினார், பலி செலுத்தப்பட்டுச்சு. இன்னும் பள்ளத்தாக்குல இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய சொந்த ஜனம்தான் வஞ்சிக்கப்பட்டு இந்த ஆவிகளுக்கு தங்கள் பிள்ளைகளை பலியாக ஒப்பு கொடுத்தாங்க. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் தேவன், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். அதனால தான் ஒலிவ மலையில முதல்ல ரத்தத்தை சிந்தினார். கெத்செமனே தோட்டத்தில் ரத்தத்தை சிந்தி இந்த ஆவிகளை மேற்கொண்டார். அந்த பாவத்திற்கு ஒரு நிவாரணம் அங்கே செலுத்தப்பட்டது. அந்த இன்னும் பள்ளத்தாக்கில் செய்யப்பட்ட அருவருப்புகளுக்கு ரத்தம் அந்த இடத்துல சிந்தப்பட்டது. அதே போல அங்க முடியல. இந்த தாவீது கோலியாத்துடைய தலையை வெட்டி எருசலேமுக்கு வெளியில கொண்டு போய் புதைத்து வைப்பார். அதே இடத்துல தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். கோலியாத்தின் தலை நசுக்கப்பட்டது. ஃபினிஷ் பண்ணிட்டார், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி நீங்க யுத்தம் பண்ண கூட வேணாம், கிறிஸ்துவை வைராக்கியமா பற்றி கொண்டா போதும். இத்தனை ஆவிகளையும் அவர் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாரு. ரத்தத்தை சிந்திட்டாரு, தலையை நசுக்கிட்டாரு. இது இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இருக்கிற வரைக்கும், நீங்க பாவத்தை எதிர்க்கிற வரைக்கும், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருக்கிற வரைக்கும் ஒன்றும் உங்ககிட்ட நெருங்க முடியாது. ஸோ நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஆவிகளுடைய தந்திரங்கள் என்ன, இது எப்படி செயல்படும், எப்படி தேவ ஜனத்தை இது வழி விலகி போக செய்தது, கர்த்தர் எப்படி இது எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போட்டார்ன்றது தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ விசுவாசிங்க, இயேசு கிறிஸ்துவை முழுசாக ஏற்றுக்கொள்ளுங்க. இது எல்லாவற்றையும் அவர் ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் தியானித்த இந்த 2 காரியத்தையும் இப்பொழுதும் கர்த்தாவே உமக்கு முன்பதாக வைக்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகள் ஒருபோதும் எங்கள் வாழ்க்கையில் செயல்படாத படிக்கு, நாங்கள் இடம் கொடுக்காத படிக்கு ஜாக்கிரதையாக இதை கையாள எங்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களை விட்டு போயிடாத படிக்கு நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அம்மோனிய ஆவி தாவீதை வஞ்சித்த போதும் தாவீது மனதார உம்மிடத்தில் கிட்டி சேர்ந்தாரே, பாவ அறிக்கை செய்தானே, அதே போல் இன்றைக்கு ஒருவேளை நாங்கள் பாவத்தில் இருப்போம், ஆனால் இன்றைக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறோம். எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். இனி நாங்கள் பாவம் செய்யாத படிக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பாவம் செய்யாத படிக்கு எங்களை காத்து கொள்ளுங்கப்பா, எங்களை காத்து கொள்ளுங்கப்பா. எங்கள் குற்றம் குறைகளை மன்னியுங்க ஆண்டவரே. உங்க கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமது நாமம் என்றைக்கும் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.